ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி வாய்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் அ மினிட். ஸ்ட்ரீம் போட்டு தான் இருக்கு. ஓகே, சாரி. என்ன ப்ராப்ளம்? என்ன சொதப்பலாச்சு? ஓகே, கிரேட். ஹலோ ஹலோ, எல்லாம் வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சாரி, ரொம்ப லேட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன டாபிக் வந்து கவர் பண்ண போகிறோம்னா வந்து ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் தென் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் நெஸ்டட் இஃப். ஸோ இந்த டாபிக் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். இஃப் எல்ஸ் லேடர் எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். இன்றைக்கி வந்து லைட்டாக வந்து இப்போ தான் வந்து ப்ரோக்ராமிங்குள்ளேயே வந்து நம்ம என்டர் ஆகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னால் என்ன? கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ன்றது வந்து மோஸ்ட்லி வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ஒரு பூலியன் வேல்யூ தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏ லெஸ் தென் பின்னு வந்து கம்பேர் பண்ணுறோம்னா வந்து இஃப் ஏ வந்து சின்ன வேல்யூவாக இருந்துச்சுன்னா வந்து பியை விட நமக்கு வந்து ட்ரூன்ற வேல்யூ கிடைக்கும். அதே வந்து ஏ வந்து பியை விட பெரிய வேல்யூவாக இருந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்ற ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து எப்பயுமே வந்து நமக்கு ஒரு பூலியன் ரிசல்ட் மட்டும் தான் வந்து கொடுக்கும். ஸோ பேசிக்கலி வந்து என்னென்ன கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்குன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 2 வேரியபிள் வந்து ஃபஸ்ட் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். எஸ், ஓகே. ஸோ python.py வந்து நான் ஒரு ஃபைல் வந்து இப்போ க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ணி ஒரு பூலியன் ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ அந்த 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் நமக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தேவை. ஸோ நான் அதுக்காக வந்து a is equal to 67 ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் b is equal to 78.
ஸோ நான் 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நார்மலாக வந்து ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, greater than or equal to, less than, greater than, not equal. ஸோ இந்த மாதிரி வந்து சம் ஆப்ரேட்டர் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து லைன் பை லைன் பார்க்கலாம். ஈக்குவல் is equal to, ஸோ 2 வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இல்லையான்னு வந்து செக் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி வந்து a டபுள் ஈக்குவல் டு b. ஸோ ஐ திங்க் இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. வெயிட் அ மினிட், நம்ம அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். print equal இந்த மாதிரி control S, control B. Okay, great. இந்த விண்டோ அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்குது, கரெக்டாக அந்த பொசிஷன் பண்ணுறதுன்றது. ஸோ ஓகே, இப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து ஈக்குவலான வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்குவலான வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன டபுள் ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக வந்து சிங்கிள் ஈக்குவல் என்னென்னா வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஒரு தனி டாப்பிக்காக இருக்குது. ஸோ அதில் வரும் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ன்றது. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி வந்து டீட்டெயிலாக நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இதை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன வந்து a ஈக்குவல் டு 67 கொடுத்துருக்கோம்னா வந்து ஏவோட வேல்யூ வந்து 67 வந்து அந்த வேரியபிள் வந்து இந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணுது. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். பட் அதே வந்து 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து எல்லாம் 2 வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் என்னென்னா வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா என்ன வந்து டபுள் ஈக்குவல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து லெஸ் தென்னாக இருக்கான்னு வந்து செக் பண்ணுறதுக்காக என்னென்னா வந்து ஈக்குவல் டு a லெஸ் தென் b. ஸோ அந்த லெஸ் தென் சிம்பிள் தான் வந்து ஏன்ற வேல்யூ வந்து b விட வந்து லெஸ் தென்னாக இருக்கான் இல்லையா வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து ஒரு பூலியன் வேல்யூ தான் வந்து கொடுக்கும். ஸோ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். less than, so நான் ரன் பண்ண ஓகே, what happened? ஸோ நான் ரன் பண்ணுறேன், control B. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு கிடச்சிருக்கு. a less than bன்னு வந்து கொடுத்துருக்குறது. ஏன்னா வந்து அஃப்கோர்ஸ் 67ன்றது வந்து 78 வந்து சின்ன வேல்யூ. ஸோ அதனால் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து டோட்டலியாக வந்து ஃபியூ டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. அது என்னென்னு நான் லைனாக வந்து டைப் பண்ணுறேன். less than or equal ஸோ a greater than or equal to b. ஸோ இது மாதிரி வந்து ஃபியூ டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. திங்க் நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஃபைலில் வந்து ரன் பண்ணுறது வந்து நம்ம
பைத்தானோட இன்டராக்டிவ் சாரி மினிட். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஈச் வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணி ஒரு டைம் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக வந்து இந்த ஸ்பீடப் பண்ணலான்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா வந்து பைத்தானில் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு லைன் பை லைன் வந்து கோட் எக்ஸிக்யூஷனுக்காக வந்து இன்ட்ராக்டிவான ஒரு ஃபீச்சரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பைத்தான் 3 வந்து டைப் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து பைத்தானோட REPLன்னு வந்து சொல்லுவோம் இதை. ஸோ டைனமிக்காக வந்து நம்ம இங்கே என்ன கோடு வந்து டைப் பண்ணுறோமோ அந்த கோடு வந்து எவாலுவேட் ஆகி நமக்கு ரிசல்ட் வந்து கீழே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா நார்மலியாக வந்து நம்ம ஈச் லைனை வந்து டைப் பண்ணி அந்த அதோட ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி ஷோ பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த REPL வந்து யூஸ் பண்ணி கொஞ்சமாக வந்து கோடிங் ஸ்பீடை வந்து ஸ்பீடப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட் நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் பண்ணோம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக. ஸோ நான் ஒரு 5ன்னு ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் b is equal to 8ன்னு ஒரு வேல்யூ வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே கிரேட். ஸோ வந்து நான் இப்போ வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குன்னு வந்து நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து a டபுள் ஈக்குவல் டு b. ஸோ 2 வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த டபுள் ஈக்குவல்ட்டுன்ற ஆப்ரேட்டர் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் என்டர் கொடுக்கணும் வந்து எனக்கு ரிசல்ட் வந்து இங்கே வந்து ஃபால்ஸ்னு வந்து கீழே இமீடியட்டாக வந்து ஷோ பண்ணியிருக்கு. ஏன்னா வந்து 5ம் 8ம் வந்து ஈக்குவல் கிடையாது. ஸோ வந்து எனக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்னு வந்து ஷோ ஆகியிருக்கு. இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் வந்து எப்பயுமே வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பூலியனாக தான் இருக்கும். ஸோ அது எதர் ட்ரூ இல்லை ஃபால்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அண்ட் தென் வந்து a லெஸ் தென் b. ஸோ a வந்து b-யோட வந்து லெஸ் தேனானு வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ a வந்து b-யோட லெஸ் தேனானு செக் பண்ணால் நமக்கு வந்து ட்ரூன்னு கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து 5ன்றது வந்து 8 விட வந்து சின்ன வேல்யூ. ஸோ அதுவே வந்து a greater than b. ஸோ a greater than b வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வந்து ஸோ நமக்கு வந்து ஃபால்ஸ் கிடச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் 8 வந்து 5ஓட வந்து பெரிய வேல்யூன்றதுனால நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து இங்கே லெஸ் தென் அண்ட் தென் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன மீனிங்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 4ன்னு அந்த ஒரு வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் திரும்ப வந்து ரீஅசைன் பண்ணுறேன். ஆல்ரெடி அந்த 5ன்னு இருக்கிறது நான் திரும்ப 4ன்னு வந்து ரீஅசைன் பண்ணிக்கிறேன். and then b equal to சம்திங் நான் வந்து 4a கொடுக்குறேன். ஸோ நார்மலி வந்து நான் a லெஸ் தென் b கொடுத்தேன்னா வந்து எனக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து 4ன்றதுனால. பட் அதுவே வந்து நான் a லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நான் வந்து கொடுக்கும்போது வந்து a லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு கொடுத்தேன்னா வந்து எனக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வரும். ஸோ வந்து நார்மலி வந்து வெறும் லெஸ் தென் கொடுக்கும்போது வந்து 2 வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு வந்து நம்ம செக் பண்ண மாட்டோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கும்போது வந்து 2 வேல்யூம் வந்து ஈக்குவலாக இருக்கா, அப்படி இல்லைன்னா வந்து லெஸ் தெனாக இருக்கான்னு வந்து 2 கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணுறோம் இங்கே. ஸோ ஓகே கிரேட். ஸோ டோட்டலி வந்து என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னா வந்து ஈக்குவல் இருக்குது, சாரி நம்ம நாட் ஈக்குவல் பற்றி பார்க்கல. ஸோ 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தெனாக இருக்கா லெஸ் தெனாக இருக்கா அப்படிலாம் வந்து ஈக்குவலாக இருக்கானெல்லாம் வந்து செக் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து நாட் ஈக்குவல்னு வந்து அனதர் ஆப்ரேட்டர் இருக்குது. என்னென்னா வந்து a நாட் ஈக்குவல் b. ஸோ a வந்து நம்ம வேல்யூ என்னென்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். டேரெக்டாக அந்த வேரியபிள் நேம் போட்டோம்னாலே இங்கே அதோட வேல்யூ வந்து டைனமிக்காக வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ a is equal to 4, b is equal to அந்த 4ன்னு இருக்குது. ஸோ a நாட் ஈக்குவல் டு பின்னு வந்து கொடுக்கும்போது வந்து நமக்கு ஃபால்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து 4 4 ரெண்டுமே வந்து ஈக்குவலான வேல்யூ. ஸோ பேசிக்கலி என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னா வந்து is equal to, ஸோ ஈக்குவல்ட்டா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு, and then less than, greater than, less than or equal, greater than or equal, and then not equal to. ஸோ நாட் ஈக்குவல் டுக்கான சிம்பிள் என்னென்னா வந்து இந்த
எக்ஸ்பிளமேட்ரி மார்க், சாரி எனக்கு என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த ஆச்சரியக்குறி அண்ட் தென் வந்து இந்த ஈக்குவல் சிம்பிள். ஸோ இதுதான் வந்து நாட் ஈக்குவலுக்கான சிம்பிள். அதே போல் வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் எல்லாம் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் வந்து போடும்போது வந்து ஜஸ்ட் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுட்டு பாட்டமில் வந்து ஒரு லைன் போடுறோம். நம்மளால் கம்ப்யூட்டரில் அந்த மாதிரியான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால வந்து ஜஸ்ட் கிரேட்டர் தென் அதை கண்டினியூ பண்ணி வந்து ஈக்குவல் சிம்பிள். அதே போல் லெஸ் தென் ஆர் ஈக்குவலுக்கு வந்து லெஸ் தென் அதை கண்டினியூ பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்து பேசிக்கான கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். நாம் வந்து இப்போது எஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நாம் ஐ திங்க் ஓகே நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து நம்மளோட கோட் எடிட்டர்லேயே வந்து ப்ரோக்ராம் பண்ணால் அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி வந்து எஃப் ஸ்டேட்மெண்ட்னால் வந்து என்னன்றதை பார்க்கலாம். ஸோ எஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேசிக்கலி வந்து எஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி வந்து எஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் வந்து ஒரு டிசிஷன் வந்து மேக் பண்ணணும்னா வந்து ஒரு பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் வந்து நம்ம ஒரு பார்ட் ஆஃப் த கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் தென் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அனதர் பார்ட் ஆஃப் த கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தான் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து எஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு சின்ன ரியல் டைம் சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் வந்து வழி கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் வழி சொல்லும்போது வந்து என்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு வந்து லெஃப்ட் கட் பண்ணுங்கள். சப்போஸ் அங்கே வந்து க்ளோஸ் ஆகி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ரூட்டில் வந்து மாறி போங்கன்ற மாதிரி வந்து சொல்லுவீங்களா? ஏதாச்சும் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வேயாக இருந்துச்சுன்னா வந்து அந்த வழி கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் போய் பாருங்கள், அங்கே க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து இந்த வழியில் போங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து வழி சொல்லுவீங்க. ஸோ அதே போல் தான் வந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்து சொல்கிறோம், இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணிப்பார். சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா வந்து இந்த பார்ட் ஆஃப் த கோடு இந்த ஆக்ஷனெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணு. சப்போஸ் அந்த கோடு வந்து அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகலைன்னா வந்து நீ வந்து இந்த ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறது வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பைத்தான் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா வந்து பைத்தான் வந்து ஒயிட் ஸ்பேஸ் சென்சிட்டிவ். ஸோ ஒயிட் ஸ்பேஸ் சென்சிட்டிவ் மீன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் நான் இங்கே ஹாய் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து பிகினிங்கில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டுருக்கேன், உங்களால் அதை பார்க்க முடியும். ஸோ நான் இதை ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் ரன் பண்ண ட்ரை பண்ண உடனே வந்து எனக்கு இங்கே வந்து ஃபுல்லாக வந்து எரர் வருது. ஏன்னா வந்து நான் அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட்னு வருது. ஸோ இந்த மாதிரி வந்து பைத்தானில் வந்து கோட் பிளாக்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இன்டென்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து கோட் பிளாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இட் மீன்ஸ் ஸோ ஸ்பேஸஸ் டேப் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து எந்தெந்த கோட் பிளாக் வந்து எந்த ஆக்ஷன் எந்தெந்த கோட் பிளாக் வந்து எந்தெந்த கோட் வந்து எந்த கோட் பிளாக்கை சேர்ந்ததுன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இண்டென்ட் ஸ்பேஸிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒயிட் ஸ்பேஸஸில் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து தெரியாமல் ஒரு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா கூட கோட் வந்து ரன் ஆகாமல் வந்து பார்த்துக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி வந்து நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். A is equal to 89 and then B is equal to 78. Great. இப்போ வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்ன? இஃப் ஸ்பேஸ் விட்டு கண்டிஷன். ஸோ நம்ம என்ன கண்டிஷன் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கண்டிஷன். லைக் நான் வந்து A less than B நான் வந்து டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். A less than B இருந்துச்சுன்னா ஸோ வந்து இஃப் என்ன கண்டிஷன் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கண்டிஷன் அண்ட் தென் ஸ்பேஸ் விட்டு ஒரு கோலன் சிம்பிள் அண்ட் தென் வந்து என்டர் கொடுத்து இங்கே வந்து நம்மளோட கோட் எடிட்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட கோட் பிளாக் வந்து இன்டென்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இன்டென்ட் வந்து எதுக்காகனா வந்து நம்ம சப்போஸ் வந்து டேப் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து இந்த இன்டென்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த இன்டென்ட் வந்து எதுக்காகனா வந்து இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன கோட் பிளாக் வந்து ரன் ஆகணுன்றதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ பேசிக்லி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணுன்னா வந்து ஜஸ்ட்டு A is the smallest நம்பர்ன்றதை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ஏவோட வேல்யூ வந்து என்னன்றதை வந்து டைனமிக்காக ரெண்டர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ A
is the smallest number. is the smallest number. சப்போஸ் வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா வந்து எந்த கோட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகணுன்றதை வந்து நம்ம எல்ஸ்ன்ற பிளாக்ல வந்து கொடுப்போம். ஸோ இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ்ன்ற பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸுக்கான கமாண்டும் வந்து ஜஸ்ட் இஃப் எல்ஸ் வந்து ரெண்டும் வந்து ஒன்றா சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். எல்ஸ் மட்டும் நம்மளால் வந்து தனியாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்ஸும் வந்து அதோட கோஆர்டினேட் யூஸ் பண்ணி தான் வந்து அதோட எந்த கோட்ஸ் எல்லாம் வந்து ரன் ஆகணுன்றதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ சப்போஸ் வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்னால் வந்து பி இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பராக வந்து இருக்கணும். ஸோ நாம் வந்து பி இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்ன்ற வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஆல்ரெடி இருக்கிற கோடியை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து வெறும் பீன்றதை மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பி இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். அண்ட் தென் வந்து இந்த எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நார்மலான கோட் பிளாக் வந்து ஜஸ்ட் வந்து இப்போ இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கும்போது இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பி இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்னு வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கோட் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நார்மலாக வந்து நம்ம சம் அதர் டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டே நான் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த டூ பிளாக் வந்து இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி வந்து எந்த பிளாக் வந்து பிரிண்ட் ஆகணுன்றது வந்து டிசைட் ஆகும். பட் ஆனால் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இஃப் பிளாக்குள்ளே வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த கண்டிஷன்ஸ் பற்றியெல்லாம் பதர் பண்ணாமல் வந்து டேரெக்டாக இந்த கோடு வந்து ஃபினிஷ் ஆகுமோ வந்து நமக்கு இந்த கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஹோப்ஃபுல்லி நான் வந்து புரிகிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ what the mistake valid syntax. okay great. நான் வந்து சப்ளைம் டெக்ஸ்ட்டில் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற பைத்தான் வெர்ஷன் வந்து பைத்தான் 2. நான் வந்து பைத்தான் 3 மட்டும்தான் வந்து ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் வந்து இந்த கோட் வந்து டெர்மினலில் தான் வந்து ரன் பண்ணி ஆக்கணும். ஸோ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிடி ஐ திங்க் நான் ஹோம் டைரக்டில் தான் ஃபைலை சேவ் பண்ணியிருக்கேன். python.py எஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து ரன் பண்ணுறதுக்கான கமெண்ட் python 3 ஸ்பேஸ் விட்டு python.py தென் என்டர். 78 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ நமக்கு வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் ஹலோ வேர்ல்டு வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பேசிக்கலி வந்து கான்செப்ட் என்னென்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட பேசிக்கான சின்டெக்ஸ் வந்து பைத்தானில் வந்து இஃப் ஸ்பேஸ் விட்டு அதோட என்ன கண்டிஷன் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கண்டிஷன் அண்ட் தென் கோலன் அண்ட் தென் வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து அந்த பர்டிகுலர் இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்னென்ன கோடெல்லாம் ரன் ஆகணுன்றதை வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா வந்து ஸோ நான் சம் அதர் டெக்ஸ்ட் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. print sum of a plus b is equal to ஸோ ஏவோட பியோட சம் ரிசல்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து ஏ வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா ஸோ அதுக்காக நான் வந்து a + b கொடுக்குறேன். அண்ட் தென் அகைன் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்காக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எஃப் ஆட் பண்ணணும். ஓகே கிரேட். ஸோ சப்போஸ் வந்து அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா வந்து நான் ரெண்டுத்தையும் வந்து சப்ராக்ட் பண்ணி ஷோ பண்ணணும் வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து print ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் f difference of a minus b is equal to ஸோ ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து a minus b. ஸோ ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கில் வந்து டைனமிக்காக இந்த டூ வேல்யூஸும் வந்து நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடும்.
ஓகே கிரேட். ஸோ நான் இப்போ இந்த சேம் ஃபைலை வந்து திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் a minus b is equal to 11 வந்து கிடச்சிருக்கு. ஸோ a minus bக்கான ரிசல்ட் வந்து நமக்கு இங்கே வந்து ஷோ ஆகிருக்கு. ஸோ பேசிக்லி என்னென்னா வந்து இந்த பர்டிகுலர் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது இந்த கோட் பிளாக் ரன் ஆகும். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிருந்துச்சா வந்து எல்ஸ் பிளாக் வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம வந்து இஃப் எல்ஸ் எப்பயும் வந்து கம்பைன் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்து வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட் கூட வந்து தனியாக வந்து யூஸ் பண்ணலாம். வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து தனியாக யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும்போது மட்டும் வந்து இந்த கோட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிருந்துச்சுன்னா வந்து இந்த கோட் பிளாக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கிப் ஆகிட்டு அந்த நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் வந்து இந்த கோட் பிளாக் விட்டு வெளியே வந்து என்ன கோடு இருக்கோ அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே கிரேட். ஸோ தென் வந்து இஃப் எல்ஸில் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன்று தான் வந்து இஃப் எல்ஸ் லேடர். லெட்ஸே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு கிரேடிங் சிஸ்டம் இருக்குது. அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் பேஸ் பண்ணி வந்து ஒரு இடத்துலையும் வந்து அவங்கள கிளாஸிஃபை பண்ணோம்னு வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். லைக் ஒரு 100லேருந்து 90 ரேஞ்சில் வந்து மார்க் எடுத்துருக்கிறவங்க வந்து ஏ கிரேட்னு வந்து கொடுக்கணும். 100லேருந்து 90 மார்க் எடுத்துருக்கவங்களுக்கு வந்து ஓ கிரேட். அண்ட் தென் வந்து 90லேருந்து 80 மார்க் எடுத்துருக்கவங்களுக்கு வந்து A+. அண்ட் தென் 80லேருந்து 70 மார்க் எடுத்துருக்கவங்க வந்து ஏ. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கிரேட் வந்து கொடுக்கணும்னா வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அப்போ நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இப்போ வந்து 2 நம்பர் வந்து எது பிக்கஸ்ட்னு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா. ஸோ இதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரா இல்லை நெகட்டிவ் நம்பரா அப்படி இல்லை 0-1 ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ நான் ஏன்ற ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படி இல்லை 0-1 ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கோடு எழுதணும்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடினா வந்து பிக்கஸ்ட் 2 நம்பரில் வந்து பிக்கஸ்ட் நம்பர் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரொம்பவே சிம்பிளாக வந்து 2 நம்பர்ஸ் வந்து ஒரு நம்பர் வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வந்து அதை டேரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா வந்து அனதர் நம்பர் தான் வந்து ஸ்மாலஸ்ட்டுன்னு வந்து நாமளே அசியூம் பண்ணிக்கிட்டோம். பட் ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 0-1 செக் பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து அது பாசிட்டிவ் நம்பரானு செக் பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து நெகட்டிவ் நம்பரானு வந்து செக் பண்ணணும். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்னு வரும்போது வந்து நமக்கு வந்து ஸோ இஃப் எல்ஸ் லேடர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இஃப் எல்ஸ் லேடர் என்னென்னா வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு வந்து நான் ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதோட பாசிட்டிவாக நெகட்டிவாக இல்லை 0-1 நான் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் வந்து a greater than 0. ஸோ சப்போஸ் வந்து a greater than 0 இருந்துச்சுன்னா வந்து அது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஸோ பிரிண்ட் டபுள் கோட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். print positive number. ஓகே, print positive number நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சப்போஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர்ன்றதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ சப்போஸ் வந்து இப்போது அனதர் கண்டிஷன் என்ன வந்து லெஸ் தென் 0-1 செக் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவ் நம்பர் வந்து லெஸ் தென் 0, அப்படிலாம் வந்து =0. ஸோ 0-1 வந்து செக் பண்ணணும். ஸோ 2 கண்டிஷனில் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக வந்து elif. ஸோ இஃப் எல்ஸ் லேடர் வந்து elifன்னு வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். ஸோ a less than 0. சப்போஸ் வந்து a less than 0 இருந்துச்சுன்னா வந்து அது ஒரு நெகட்டிவ் நம்பர். பிரிண்ட் நெகட்டிவ் நம்பர். ஸோ அண்ட் தென் வந்து நம்ம பாசிட்டிவ் நம்பரா இல்லைனா நெகட்டிவ் நம்பரானு வந்து செக் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டுமே இல்லைன்னா வந்து அது கன்ஃபார்ம் வந்து 0 தான் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து ஜஸ்ட் எல்ஸ் print 0. எஸ். ஸோ பேசிக்கலி வந்து எங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வந்து greater than 0-1 செக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிருந்துச்சுன்னா வந்து இந்த கோட் பிளாக் விட்டு உடனே எக்ஸிட் ஆகிட்டு அந்த வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்து என்ன கோட் இருக்கும். லைக் இங்கே வந்து நான் print
ஹலோன்னு கொடுத்துருக்கேன்னா வந்து இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா வந்து டைரெக்டாக அந்த கண்டிஷன் விட்டு வந்து நமக்கு வந்து எக்ஸிட் ஆகிட்டு இந்த ஹலோன்றது வந்து பிரிண்ட் பண்ண வந்துடும். ஸோ அதுவே வந்து நமக்கு இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும்போது இந்த நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் கண்டிஷனும் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகுதுன்னா வந்து அதுக்கடுத்து எதனா ஒரு கண்டிஷன் இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்க்கும். அந்த மாதிரி வந்து எந்த கண்டிஷனுமே எல்லாம் வந்து டேரெக்டாக வந்து எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நார்மலி அதர் லாங்குவேஜில் வந்து ஸ்விட்ச் கேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கான சிமிலரான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம இந்த இஃபெல்ஸ் லேடர்னு சொல்லலாம். ஸோ அதர் லாங்குவேஜ்லும் வந்து இஃபெல்ஸ் லேடர் இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து பைத்தனில் வந்து எலிஃப்னு வந்து தனியாக வந்து ஒரு கீவேர்டு கொடுத்துருக்காங்க இந்த இஃபெல்ஸ் லேடர் ஸ்ட்ரக்சரில். பட் ஆனால் அதர் லாங்குவேஜஸ்லாம் வந்து நம்ம எல்ஸ் இஃப்ன்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணும். பட் ஆனால் வந்து பைத்தானில் வந்து எலிஃப்னு வந்து தனியாகவே ஒரு கீவேர்டு கொடுத்துருக்காங்க. இஃபெல்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து தனியாகவே வந்து அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் அதர் லாங்குவேஜஸ் கூட வந்து இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்க்குறதுக்காக நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பாசிட்டிவ் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து 89ன்றது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஸோ பேசிக்கலி வந்து இஃபெல்ஸ் லேடர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்கும் ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆகிருந்துச்சுன்னா வந்து இந்த இஃபெல்ஸ் லேடர் வந்து எக்ஸிட் ஆகிட்டு அந்த நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஃபுல்லாகவுமே சேர்த்து ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சர் விட்டு எக்ஸிட் ஆகிடும். அதுவே வந்து ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ்னால் நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்கும். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ்னால் வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகும்போது இந்த எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இஃபெல்ஸ் லேடரில் இருக்கிற எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகும்போது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ இது இஃபெல்ஸ் லேடர் ஸ்ட்ரக்சர். அண்ட் தென் வந்து இஃபெல்ஸ் லேடர் இல்லாமல் வந்து நெஸ்டட் இஃப்னு வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ நெஸ்டட் இஃப்னா என்னென்னா வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து எதையும் யூஸ் பண்ணணும் நம்ம இஃபெல்ஸ் இல்லாமல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இயர் வந்து லீப் இயராக இல்லையான்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணணுன்ற மாதிரி வந்து ஒரு டாஸ்க் வச்சுக்கலாம். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு இயர் வந்து லீப் இயராக இல்லையான்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணோம்னா வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஜஸ்ட் அந்த இயரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது வந்து நமக்கு ரிமைண்டர் வரலைன்னா வந்து அந்த இயரை வந்து நமக்கு வந்து லீப் இயர்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு நம்பர் வந்து லாஸ்ட்டாக வந்து 00 வந்து முடியுதுன்னு வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2000ன்ற மாதிரி ஒரு நம்பர் வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நம்பர் வந்து 00 முடியும் போது வந்து அந்த பர்டிகுலர் நம்பர் வந்து ஜஸ்ட் 4ஆல் டிவைட் ஆனால் பத்தாது, 400ஆலையும் வந்து டிவைட் ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன் வந்து செக் பண்ணணும்னா வந்து என்ன பண்ணோம் வந்து நெஸ்டட் இஃப் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வந்து அனதர் கண்டிஷன் வந்து செக் பண்ணுற மாதிரி வந்து ஒரு கோட் ரைட் பண்ணுவோம். ஸோ லைக் இஃப் நம்ம வந்து இது ஒரு இயர்னு வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். இஃப் இயர் ஈக்குவல் டு ஸோ 1900 வந்து போட்டுக்கலாம். ஸோ இயர் வந்து 1900. if year ஸோ மாடுலோ டிவிஷன் தான் வந்து நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து கொடுக்கும். ஸோ இயர் மாடுலோ டிவிஷன் 4 = 0. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இயரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது வந்து நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வருதான்ற வந்து செக் பண்ணுறோம். ஸோ அப்படி சப்போஸ் வந்து நமக்கு வந்து இயர் வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது வந்து நமக்கு 0 வந்துச்சுன்னா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து 400ஆல் வந்து ஸோ லாஸ்ட்டாக வந்து 00 வந்து எண்ட் ஆகுதான்ற மாதிரி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக வந்து யூஸ்வலாக வந்து என்ன பண்ணலாம்னா வந்து ஜஸ்ட் வந்து 100ஆல் டிவைட் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து 0 கிடச்சிச்சின்னா ரிமைண்டர் வந்து அந்த நம்பர் வந்து 400ஆலையும் வந்து டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ லைக் இயர் மாடுலோ 100. ஸோ 100ஆல் டிவைட் ஆகும்போது வந்து நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1991 இருந்துச்சுன்னா வந்து நம்மளால் 100ஆல் வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியாது. பட் அதுவே வந்து 1900ன்னு இருக்கும்போது வந்து நம்மளால் வந்து 100ஆல் வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 தான் கிடைக்கும். ஸோ சப்போஸ் வந்து நமக்கு இதோட ரிசல்ட் வந்து 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா வந்து அகைன் வந்து 400ஆல் வந்து டிவைட் ஆகுதான்னு வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து 4ஆல் டிவைட் ஆகுது அண்ட் தென் வந்து லாஸ்ட் வந்து 2 zeros வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து 2 zeros வந்து ஃபினிஷ் ஆச்சுன்னா வந்து நம்ம
என்ன பண்ணோன்னா வந்து 400ஆலையும் வந்து டிவைட் ஆகுதான் நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக இஃப் இயர் மாட்லோ 400 டபுள் ஈக்குவல் டு 0. ஸோ மாட்லோ டபுள் ஈக்குவல் டு 4. ஸோ 400ஆல் வந்து டிவைட் ஆகும்போது வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து 0ன்னு கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து 20 முடியும் போது வந்து அந்த இயர் வந்து 400ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து லீப் இயர்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த மாதிரி 400ஆல் டிவைட் ஆச்சுன்னா வந்து கன்ஃபார்ம் அது ஒரு லீப் இயர் தான். ஸோ நம்ம வந்து இட் இஸ் அ லீப் இயர்ன்ற வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் ஸோ ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரண்டில் நான் எஃப் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் தென் இயர் is a leap year. So okay fine. Suppose வந்து 400ஆல் டிவைட் ஆகலைன்னா வந்து 100ஆல் டிவைட் ஆகுது, பட் 400ஆல் டிவைட் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அது ஒரு லீப் இயர் கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் இஃப்க்கான எல்ஸ் பிளாக், ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது என்ன கோட் எக்ஸிக்யூட் ஆகணுன்றது இந்த எல்ஸ் பிளாக்ல வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ எல்ஸ் print ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்து நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். நாட் அ லீப் இயர். ஓகே கிரேட். ஸோ ஓகே ஃபைன். ஸோ நாம் வந்து இந்த இஃப் பிளாக் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஜஸ்ட்டாக வந்து 100ஆல் வந்து டிவைட் ஆகலை. ஸோ 100ஆல் வந்து டிவைட் ஆச்சுன்னா தான் நம்ம வந்து இந்த எல்லா கண்டிஷன்ஸும் வந்து செக் பண்ணணும். ஸோ 100ஆல் வந்து டிவைட் ஆகலைன்னா வந்து 4ஆல் டிவைட் ஆகுது. அண்ட் தென் 100ஆல் வந்து டிவைட் ஆகலைன்னா அது ஒரு லீப் இயர் தான். ஸோ லைக் 1904 வந்து ஒரு லீப் இயர். ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது அது புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். எல்ஸ் ஸோ ஒரு நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகுது, அண்ட் தென் 100ஆல் வந்து டிவைட் ஆகலாம். இது எதுவுமே வந்து செக் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஒரு லீப் இயர்னு வந்து சொல்லிடலாம். ஸோ இட் இஸ் அ லீப் இயர்ன்ற நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கிரேட். ஸோ நம்மளால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நம்பரை வந்து 4ஆலையும் வந்து டிவைட் பண்ண முடியலைன்னா அது கன்ஃபார்ம் வந்து ஒரு லீப் இயர் கிடையாது. ஏன்னா பேசிக்கலி வந்து 4 மல்டிபிள்ஸாக தான் வந்து லீப் இயர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு நம்பரை வந்து 4ஆலேயே டிவைட் ஆகலாம், அது லீப் இயர் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த எல்ஸ் பிளாக்ல வந்து நம்ம இட் இஸ் நாட் அ லீப் இயர்னு வந்து கொடுக்கணும். ஸோ நான் இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். யா ஸோ பேசிக்கலி வந்து இங்கே நெஸ்டட் இஃப்ல வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். தென் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா வந்து அனதர் கண்டிஷன் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த அனதர் கண்டிஷனும் வந்து ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம திரும்ப வந்து அனதர் இஃப் பிளாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்து அனதர் இஃப் கண்டிஷன் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறது தான் வந்து நெஸ்டட் இஃப்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதோட கோட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து 4ஆல் வந்து டிவைட் ஆகுதான்னு வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா வந்து நமக்கு வந்து அனதர் கண்டிஷன் செக் ஆகும். அப்படி 4ஆல் வந்து டிவைட் ஆகலைன்னா வந்து டேரெக்டாக வந்து இட் இஸ் நாட் அ லீப் இயர் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அப்படி 4ஆல் வந்து டிவைட் ஆச்சுன்னா வந்து 100ஆலையும் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கும். ஸோ அப்படி 100ஆலையும் வந்து டிவைட் ஆச்சுன்னா வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்படி வந்து 100ஆல் டிவைட் ஆகலைன்னா டேரெக்டாக வந்து லீப் இயர்ன்ற வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். 1900 வந்து நமக்கு லீப் இயரா இல்லையா வந்து என்ன ரிசல்ட் ஷோ பண்ணுதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1900 இஸ் நாட் அ லீப் இயர்னு வந்திருக்கு. ஏன்னா வந்து 1900 வந்து 400ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது, பட் ஆனால் 4ஆல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிவைட் ஆகும். ஸோ இதோட கோட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா வந்து 1900 வந்து ஃபஸ்ட்டு 4ஆல் டிவைட் ஆகுமான்னு வந்து செக் பண்ணி பார்க்கும். 4ஆல் கம்ப்ளீட்டாக வந்து டிவைட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த கோட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கோட் பிளாக்ல வந்து என்னென்னா வந்து 100ஆல் வந்து டிவைட் ஆகுதான்னு வந்து செக் பண்ணி பார்க்கும். ஸோ 100ஆல் வந்து டிவைட் ஆகுதான்னு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வந்து 100ஆலையும் வந்து டிவைட் ஆகுது. ஸோ 100ஆல் டிவைட் ஆகுதுன்றனால இந்த கண்டிஷனும் ட்ரூ. ஸோ இந்த கண்டிஷனும் ட்ரூன்றனால வந்து இந்த இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இஃப் பிளாக்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது வந்து 400ஆல் வந்து டிவைட் ஆகுதுன்னு வந்து செக் பண்ணி பார்க்கும். ஸோ 400ஆல் வந்து டிவைட் ஆகுதுன்னு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து டிவைட் ஆகாது.
ஏன்னா வந்து 19ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து 4 டேபிளில் வந்து வராது. ஸோ அதனால் வந்து 400ன்றது வந்து நமக்கு வந்து டிவைட் ஆகாது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுறதுனால வந்து நமக்கு எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பேசிக்கலி வந்து கோட் ஃப்ளோ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு நமக்கு வந்து டேரெக்டாக வந்து இந்த லூப்பில் இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ நார்மலியாக வந்து நம்ம இஃபெல்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து இஃபெல்ஸ் லேடரில் வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து ஒன்றா செக் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி நெஸ்டட் இஃப்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு சர்டன் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அண்ட் தென் அனதர் கண்டிஷனும் ட்ரூவான்றதை வந்து நம்ம இங்கே செக் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். That's all for this video, guys. Thank you for watching. Have a great time. Tomorrow இதே டைம் மீட் பண்ணலாம். Okay.